பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி பெர்ஃப்யூம் விரும்பக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்வீட் பேஸ்டு, அதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்டு ஒரு பெர்ஃப்யூம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அடிக்கிறப்பே பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்பே உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொன்னாக்க, அந்த பெரிஸ் இருக்குல்ல, செரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ஸோ இந்த மாதிரி, அதே மாதிரி வெண்ணிலா, ஸோ இதோடைய ஸ்மெல்லு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸு இல்லை ஒரு 1 ஹவர் வரைக்கும் கூட வந்துச்சு. நான் என்னோடய அந்த ஷார்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மணி 11 மணிக்கு நான் வந்துட்டு என் ஷர்ட்டில் அடித்தேன், எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் 11 மணிக்கு அடித்தது கிட்டத்தட்ட நான் அந்த சட்டையை கலட்டுற வரைக்கும், அதாவது நான் தூங்க போகிறதுக்கு 2 மணிக்கு கலட்டினேன், அது வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என் மூக்குக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது, நான் இந்த பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கேன்டா, இன்னும் இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்குது பாடுறா, செம்மடா 250 ரூபாய்க்கு இன்னும் இந்த பெர்ஃப்யூம் வாடை அடிச்சிட்டே இருக்கு பாடுறா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு கழட்டி வச்சுட்டு தூங்கிட்டு மறுபடியும் ஒரு என்ன மாதிரி இருக்குது, ஸ்மெல் இருக்கா என்னங்கிறதுக்கு நான் ஒரு 7 மணி போல் மறுபடியும் அந்த சட்டையை போட்டேன். பட் அப்போ எனக்கு அந்த ஸ்மெல் டேரெக்டாக வரல, என்னுடைய நோஸ்க்கு வந்துட்டு டேரெக்டாக வரல. பட் ஆனால் இப்போ கிட்ட வந்து இப்படி நான் மோந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்மெல்லு வந்துட்டு அதோடைய பேஸ் நோட்டோடைய மேஜிக் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி நீங்கள் இப்போ அடிக்கிறப்ப இந்த